லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிக்விடேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 20 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து லிக்விடேஷன் ஆகியிருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டு வெளில போனாங்க. எக்கச்சக்கமான பேருக்கு ரொம்பவே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அப்படின்றதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து $720 மில்லியன் மேலே பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆயிருக்காங்க இப்போ மட்டுமே. அகைன் என்ன நடக்குது மார்க்கெட்டில், இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி வந்து பார்க்க போகிறோம். கூடவே வந்து எத்திரியுமுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் யாராவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து லேர்ன் பண்ணணும், நீங்களும் டெக்னிக்கலாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ கோர்ஸ் தான், உங்களுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன், நிறைய விஷயத்தை புதுசாக நிறைய கற்றுக் கொடுத்தேன். பட் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அகைன் வந்து அதை நான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். 10 வீடியோஸ் கிட்ட வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்களும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கல அப்படின்னா இப்போலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டாக தான் இருக்கும். அது கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸையும் வந்து பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டிவான நியூஸ் அப்டேட்ஸ், அது போக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 720 மில்லியனுக்கு மேலே வந்து லிக்விடேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இதை நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா கணிச்சிருக்கோம். மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்றத வந்து பேசியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே உள்ளே போயிடலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் 1,06,000 1,08,000 1,05,000 வரைக்கும் கூட உங்களோட ஐஸை வந்து நீங்கள் வைக்கலாம் அந்த இடத்துக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேண்டில் ஒரு 50% வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, பொதுவாக வந்து இருக்கும். முன்னாடிலாம் அப்படி தான் நடந்திருக்கு. பட் எல்லா டைம் அதே மாதிரி நடக்கணும் அவசியம் கிடையாது. பட் வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். அப்போ ஸோ நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்திருப்போம். அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்திருப்போம். நான் அது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஒரு ஹைஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனையும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத இதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து டபுள் டாப் அப்படின்றது கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு டபுள் டாப் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் ஆகுது. மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. நெக்லைனை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நம்ம பேசியிருந்திருப்போம். மார்க்கெட் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து இறங்க ஆரம்பிச்சிது. இங்கே வந்து சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ண உடனே வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. இதை வந்து நம்மளுடைய டெலிகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த சிஎம்இ கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணி கரெக்டாக மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்லைன் லெவலில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் இருக்கும். ஒரு 4 டைம்ஸ் ரிஜெக்ஷன். 1 2 3 4 5 6 வாட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படின்றதே நடந்திருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அங்கே ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலிங் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, ஒரு ஃபாலிங் பேட்டர்ன் அப்படின்றத க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே பயங்கரமாக கீழே விழுந்துருச்சு. ஸோ விழுந்தது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,07,000 வரைக்கும் வந்திருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்த்தது தான். 1,06,000 வரைக்கும் கூட நம்ம வந்து ஐஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா இந்த வீக்கில் வந்து ஒரு 50% வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். புரியுதுங்களா? இந்த வீக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீக்கில் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்த வந்து டேப் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிடிசி இந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி ஆகணும், அதாவது மேல் நோக்கி போய் ஆகணும். அப்படி போகலைன்னா தான் நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது அமையும். இப்போ நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் ஆகிறேன். இருங்க, நான் மறுபடியும் 4 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து சில விஷயங்கள் நமக்கு கிளியராக இருக்கும் இன்னும். ஸோ நம்ம ப்ரீவியஸில் பேசுன மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையில் மார்க் பண்ணியிருக்கேன். எந்த ஹை அப்படின்னா ஆல் டைம் ஹை, அதாவது ATHலேருந்து மார்க் பண்ணி அங்கேருந்து ஸ்லைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஹை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகுது இதுக்கப்புறம் நமக்கு. சில பேர் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் நம்ம முன்னாடியே ஏன் இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அதோட நிலைமை இந்த இடத்துல இருந்துச்சு. இப்படி போச்சுன்னா இங்கேருந்து உடைக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம். அது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு இது ஹையர் டைம் ஃப்ரேம்க்கானதாக இருக்கும். பட் இதே வந்து கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கீழே விழுந்துச்சு இல்லையா, இந்த கீழே விழுந்ததுலேருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூவ் ஆகணும். அதாவது இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த இடம்ன்றது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து பார்த்திங்கன்னா பிடிசிக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,09,696 இந்த இடத்துக்கு பிடிசி வந்துச்சுன்னா ஒரு வேளை ரிஜெக்ஷன் ஆகலாம். அதே நேரத்தில் இந்த கேண்டிலோட இந்த கேப்புக்குள்ளே அதான் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல அடிச்சுட்டு இதை உடைக்கணும். ஒன்று ரீக்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிடிசி 16லேருந்து 17 வரைக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப் டு வந்து பார்த்திங்கன்னா 19 வரைக்கும் கூட 18 நினைக்கிறேன். ஆமாம் 18 வரைக்கும் கூட நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த 18 அதான் 18 அந்தக்குள்ளே தான் வருது எல்லாம். ஸோ அதான் இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இங்கே க்ளோஸ் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா. ஆனால் ஒரு வேளை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா 1 more லோ அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிடிசியை வந்துட்டு 1,05,000லேருந்து 1,03,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோ அதே நேரத்தில் பிடிசியோட லோவை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணும். இப்போ ப்ரீவியஸில் வச்சதில் ஒரு லோ அந்த கிராஷில் அந்த இடத்த வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையலாம். அங்கே வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை பொறுத்து மார்க்கெட் மேலே போக போதா இல்லை இன்னும் கீழே போய் இந்த 98லலாம் நம்ம பேசியிருப்போமே அங்கே போக போதா அப்படின்றத அடுத்த கட்ட முடிவில் தான் அது வந்து நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு என்ன நடக்குன்றதை தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் எல்லாத்தையும் பற்றி பேச வேணாம். ஏன்னா ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கரண்ட்டாக இப்போ இருக்கோ அதை தான் நான் வந்து பேசணும்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரே மாதிரி வீடியோ கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஹோல்டு பண்ணி ஆகணும். இங்கே ஹோல்டு பண்ணி மேலே பிடிசி மூவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, மேலே போயிடும். அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸ்கெட்ச் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நான் இதெல்லாம் எடுத்துடுறேங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாய்ஸியாக வந்துருக்கும் உங்களுக்கு, நான் அதனால் எடுத்துடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் உடச்சதுன்னா இங்கேருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு பிரேக்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். அதாவது இந்த இடத்த வந்து ஃப்ளிப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் அப்படின்றது இருக்கும் பிடிசியை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணுதா இல்லையன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு வரக்கூடிய வாரத்தில் பெரிய ஈவெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதோட பெரிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மந்த் எண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இறங்குது இல்லையா, இது இறங்குறது இந்த இடத்துல போய் அடிக்குதா இல்லை உடச்சிட்டு மேலே போயிட்டாங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வந்து போகும். ஒரு வேளை இதை ஃப்ளிப் பண்ணல அப்படின்னா இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து விழும். அதே நேரத்தில் இன்கேஸ் ஃப்ளிப் பண்ணிச்சுனாலும் இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நிற்கும். எங்கே அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 14,000 சில்லறையில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பார்க்கலாம் பிடிசியில். 14 இல்லை சாரி, இந்த இடம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. இந்த இடம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னமும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரியும் தெரியுது என் கண்ணுக்கு. உங்களுக்கு அப்படி தான் தெரியுதான்றதை சொல்லுங்கள். ஏன்னா என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு ஷோல்டரு, ஒரு ஹெட்டு, ஒரு ஷோல்டரு, ரிஜெக்ஷன். ஆமாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் இருக்குது. சரி, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து முட்டுங்க. இந்த இடத்துல முட்டி இதை உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேலே வந்து போகும். இல்லைனா இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அது மேபி கீழே லோவராக எடுத்துகிட்டு வந்துட்டு 1,09,000 வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக மேலே வந்து கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். ஒன்ஸ் இதை உடச்சதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நம்மளுடைய டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு கீழே போகிறத பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. கீழே போமா பெருசாக அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடத்த உடைக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். 1,03,000 எத்தீரியம் போயிடலாம் நம்ம. ஸோ எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருப்போம். இந்த ரிஜெக்ஷன் பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு உடச்சிட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கே ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது கீழே தான் வந்து விழுந்திருக்கும். விழுந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்திருப்போம். அந்த சப்போர்ட்டில் வந்து ஹோல்டு பண்ணிடுச்சு. ஸோ ஹோல்டு பண்ணி ஒரு விக்கை வச்சுட்டு நல்லா மேலே வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. இதை நான் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1 hour சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே கூட வந்து அமையிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக. இந்த இப்படி வச்சிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒன்றே இது இங்கேருந்து கீழே விழணும் இல்லையா, திரும்ப இங்கே வரலாம், திரும்ப இங்கே போகலாம், திரும்ப இப்படி வரலாம், திரும்ப வரலாம். இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று மேலே இல்லைனா ஒன்று கீழே, ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து இருக்கும்.
ஸோ எந்த பக்கம் வந்து உடைக்கிறாங்கன்றதை பொறுத்து மார்க்கெட்டில் எத்தீரியமோடமும் அடுத்த கட்டமாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தீரியம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3800 வரைக்கும் வந்துட்டு ஹோல்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹோல்டு பண்ணிட்டு தான் பவுன்ஸ் ஆகும்னு தோணுது எனக்கு நம்ம. ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில், வரக்கூடிய வாரத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேளை பெருசாக விழுந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் இந்த இடம். ஆனால் இப்போதைக்கு நான் இங்கே போகணும்லாம் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையவே மேனிப்புலேஷன்ஸ்ன்றது நடந்துக்கிட்டு இருக்குது. சரி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இங்கே தான் போகணும்லாம் நான் சொல்ல வரல. ஸோ இப்போதைக்கே வந்து இந்த இடத்த ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. உடைச்சாலுமே திரும்ப இந்த இடம் வரைக்கும் வரலாம். ஒரு 3738 இல்லைனா 3600 வரைக்கும் கூட திரும்ப வந்துச்சு. நிறைய வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணால் தான் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ ஒன்ஸ் இதை உடைக்கும் போது மார்க்கெட்டில் வந்து இது மேலே ஒரு ரேலி அப்படின்றத வந்து கொடுக்கும். ஸோ அது ஒரு பெரிய அளவுக்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டைம் இதை வந்து உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு விடலாம். ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதுதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்டு.